அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது. நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சக ராசி என்பர்கள் இந்த 3 விஷயங்களை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க குடும்ப வாழ்க்கை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். உறவை தேடி உறவால பிரச்சனைய தேடிக்கிற அனுபவிக்கிற விருச்சக ராசி அன்பர்களே, திருமண உறவுகள் நிறைய பேருக்கு ஒரு 2-3 மாசத்திலேயே முறிஞ்சு போயிடுது. நட்பா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், திருமண உறவா இருக்கட்டும், எதிலும் பெருசா உண்மை கிடையாது. விருச்சக ராசிக்காரங்க அன்பை தேடி உறவை தேடி போயிட்டே இருக்காங்க. கிடைக்கிற உறவு உண்மையா இல்லை. மனதளவில் நீங்க வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, உங்க வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. நம்ம உடம்பு வீணா போகுது, உடம்பு சரியில்லாம போகுதுன்னா அதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, நம்ம மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள், இன்னொன்று வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய அடிகள். இது 2 தான் நம்ம உடம்பு வீணா போதே தவிர நம்ம உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கு. ஸோ இந்த கவலைகள் பிரச்சனைகள்ங்கிறத சரி பண்றதுக்கு ஒரு நல்ல உறவும் சரி, பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு திறனும் இருந்தா வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பயிற்சி நடக்குது, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பயிற்சி நடக்குது. கிரகங்களின் பயிற்சிங்கிறது ரொம்ப ரேர். சந்திரனுடைய பயிற்சி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ட் பீரியட், 2.25 நாளுக்கு ஒரு முறை நடக்குது. அப்படி இருந்தும் 2 நிமிஷத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம்? ஒன்று தசாபுத்தி காரணமா இருக்கணும், இல்ல கிரக நிலைகள் பயிற்சியா. இப்படி என்னதான் காரணம்னு ஆராய்ந்து அதுக்கான தீர்வுகளையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தேவை. ஒன்று நல்ல நட்பு, இன்னொன்று நல்ல உறவு. இந்த 2ம் இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். இந்த 2மே பில்லர். இந்த 2ம் நல்லா இருந்தாதான் அது மேல நம்ம நிக்க முடியும். இந்த 2ம் இல்லைனாலே நம்ம என்ன செஞ்சிடுறோம்னா உடஞ்சு போயிடுறோம். அந்த உடஞ்சி போறது என்ன செய்யுதுன்னா பல வழிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஒரு நல்ல உறவு கூட இருந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, பாத்துக்கலாம் வா, நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னா தைரியம் வந்துடும். நல்ல உறவு உங்களை தோல் மீது சாய வைத்து சமாதானப்படுத்தி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுச்சு அப்படின்னா அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே எதிர்க்கக்கூடிய சக்தி வந்துட்டு தான் நீங்க நம்புவீங்க. இன்னொன்று, இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம போராடுறத விட நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம தேடணும். அந்த தேடுதல் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். விருச்சக ராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு வந்திருக்கார். இப்ப குடும்ப உறவுகள், புது உறவுகள், நட்புகளில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காரு இல்லையா. திருமணத்தினாலேயே பாதிக்கப்பட்டவங்க விருச்சக ராசியில அதிகம். நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான். அதுவும் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமானதுக்கு காரணமே உறவுகள் தான், திருமணம் தான். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தவங்க திருமணத்துக்கு பிறகு படக்கூடிய அவஸ்தையும் அவமானங்களும் அதிகம்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில நட்பும் சரி, உறவும் சரி, சரியா நீடிச்சதா விருச்சக ராசி அன்பர்களுக்கு சரித்திரமே இல்லை. மனசளவுல எந்த ஒரு அன்பையும் நம்மளால உறுதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம், அவ்வளவு வருத்தப்படுவீங்க. உறவுகள் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா நொறுங்கி போயிருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு உறவுகளும் ஒரு காலகட்டத்தில் பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூ ஆயிருக்காது. நட்புகள் நீங்க என்னதான் க்ளோஸா பழகி இருந்தாலும் சரி, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமா பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. விருச்சக ராசி என்பர்கள் அலுவலகத்திலயா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு இந்த உறவு நட்புங்கிற விஷயத்துல ஏமாந்திருப்பீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நட்பு உறவு உங்களுக்கு அவமானத்தையும் வேதனையையும் அதிகமா கொடுத்திருக்கும். நிறைய விருச்சக ராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருக்காங்க. தன்னை சுத்தி உள்ளவங்க பச்சோந்திகளாவும் நயவஞ்சகர்களாவும் இருக்கிறத கண்கூடா பாக்குறாங்க. தன்னுடைய மனசுல இருக்க பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம அவ்வளவு மன வலியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு குடும்ப உறுப்பினர்களுக்காகவே, குடும்பத்துக்காகவே இன்னைக்கு ஃபுல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா
குடும்பத்திலையும் மரியாதை இல்ல. நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில நிம்மதி இருக்க 3 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று தாய், தந்தை. இன்னொன்னு உடன் பிறந்தவர்கள். அடுத்து வாழ்க்கை துணை. இந்த 3 உறவுகளுமே ஒரே நேரத்துல காயப்படுத்துறாங்க. நம்மள பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. அப்படின்னு இருந்தா அவங்க மனசு எந்த அளவுக்கு வலிக்கும், வேதனை இருக்கும், ரணம் இருக்கும். அவ்வளவு கஷ்டத்தையும் விருச்சக ராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சகம். அதனாலயோ என்னமோ பலவிதமான வலிவேதனைகளை அதிகமா விருச்சக ராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க. இந்த விஷயங்களை விருச்சக ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைகளை சரி பண்ணாம உங்க பணத்துக்காகவும் உங்க அன்புக்கும் ஏங்குறவங்களை நம்பாதீங்க. அவங்க கூட இருக்கவங்க தப்பே செஞ்சாலும் சரி, அவங்க உண்மையை பேசுறாங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது விஷயம், முக்கியமான விஷயம், வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு உங்க கூட இருக்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இந்த விஷயங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணிடுறது நல்லது. இன்னொன்னு, எக்காரணத்தை கொண்டும் விருச்சக ராசிக்காரங்க மிதுன ராசியவோ மேஷ ராசியையோ கல்யாணம் பண்ண வேண்டாம். திருமண வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள்ங்கிறது வரும். விருச்சக ராசிக்காரங்க உங்க சுயஜாதகத்துல இந்த 3 விஷயங்களை முதல்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காராங்கிறத பாருங்க. இங்க கேது இருந்தா திருமண வாழ்க்கைய சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்க கூடாது. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருந்து செவ்வாயோடைய பார்வை கிடைச்சிடக்கூடாது. அதே மாதிரி உங்க 8ஆம் வீட்டில் சுக்கிரன், கேது, செவ்வாய் 3 பேரும் சேர்ந்திருக்க கூடாது. இப்படி 3 கிரகங்களும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா 2ஆம் திருமணத்தை நோக்கி போக வைக்கும். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்து சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல வாழ்க்கையில மனைவியோடையோ கணவனோடையோ சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். பிரிஞ்சே இருக்க வைக்குமே தவிர சேர்ந்து வாழ முடியாது. உங்க சுயஜாதகத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருந்தா கண்டிப்பா 2ஆம் திருமணம்ங்கிறது நடக்கும். உங்க 11ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், குரு 3 கிரகங்களும் சேர்ந்திருந்தா சன்னியாசி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க 11ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த கிரக இணைவு இருந்தா 2ஆம் திருமண அமைப்பு நிச்சயம் இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லக்னம் எதுவா இருந்தாலும் சரி, கலத்தர ஸ்தானம், லாபஸ்தானம், சுகஸ்தானம் இந்த 3 கிரகங்களை பொறுத்து தான் ஒரு ஜாதகருக்கு 2ஆம் திருமணம்ங்கிறது அமையுது. சரி, உங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்புகள், கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் இருக்கு, என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க. நீங்க கல்யாணம் ஆகலைன்னா உங்க ஜாதகத்தை நல்லா கிளியரா பார்த்துக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதே மாதிரி 2ஆம் திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு, முதல் திருமண வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க செலக்ட் பண்ற, சூஸ் பண்ற நபரை கரெக்டா சூஸ் பண்ணணும். அவங்களோடையும் விட்டு கொடுத்து போகணும். அந்த வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்க உங்க சமயோகித புத்தியை பயன்படுத்தணும். அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணுங்க. என்னைக்குமே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு 2ஆம் திருமணம் தான் தீர்வு, 2ஆம் திருமணம் தான் முடிவு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த கட்டத்துக்கு போக வேண்டாம். அதே மாதிரி 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு, 2ஆம் திருமணம் நடந்தே தீரப்போகுது, வேற வழி இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். சுயஜாதகத்தை அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கோச்சார அடிப்படையில இப்போதைக்கு குரு பகவான் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை, அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கார். சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியிலையும் வர முடியாம அங்க வாழவும் முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.